ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் உங்களுடைய முதல் ஃபஸ்ட்டு இந்த 12க்கான முதல் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. ஸோ தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கொடுத்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு 100% கம்பல்சரி நான் வரும்னு சொன்னேன்னா, ஸோ கண்டிப்பாக தெரியும். ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்ட தமிழ் வீடியோக்கான நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் தான். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து பார்த்தா நீங்களே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஃபெயிலுன்ற அர்த்தமே இருக்காது. ஸோ நான் சொன்ன எல்லா நெடிவினாவும் எல்லா 4 மார்க்கும் எல்லா 2 மார்க்கும் வந்து பார்த்தா ஈஸியாக வந்தது. ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தா இதுக்கப்புறமா யாராவது என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்காம இருந்தாலும் இல்லை நம்பி படிக்காமல் இருந்தாலும் சரி, ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தா படிங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போது காமிக்க போகிறதுல தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்ரெடி நான் 12th தமிழ் வீடியோ போட்டு இருக்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ நீங்கள் நம்மளா கூட இப்போ கூட போயிட்டு அந்த வீடியோ இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ அதில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ எல்லாம் கன்ஃபார்ம் வந்து வேணால் பாஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்து வேணால் சார் எனக்கு வந்து வேணால் டவுட்டாக இருக்குது சார், எந்தெந்த கையில் ஒரு கையில் 1 மார்க் ஆன்சர் வேறு இருக்குது. ஸோ அதேமாரி எல்லோரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மார்க் வேறு ஆன்சர் மட்டும்தான் சொல்லுங்கள். ஆனால் நான் ஃபுல் கொஷின் பேப்பரோடைய ஃபுல் ஆன்சரையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமா இங்கிலீஷுக்கு அண்ட் இல்லை பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் என்ன வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதோடைய வீடியோவை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லோனராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாப்பராக இருக்கட்டும் சரி, ஸோ ப்ளீஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு நைட்டு கண்முழிச்சு படிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஷேர் பண்ணுறதுனால எந்த இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு கூட வச்சிங்களேன். ஸோ ஒரு மாணவன் தான் அவன் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால அவனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுனா தண்டி அலங்காரம், 2வது தான், ஓகேவா? 3வதுனா காளையிடமிருந்து மல்லிகை மனம் வீசியது என்பது பிழையானதுன்னா மல்லிகை என்பது செடி, கொடி அல்ல, ஓகேவா? ஸோ இது நான் வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துக்கிறேன். ஸோ 2 மார்க்கு 4 மார்க்கு இலக்கண கொஷின்ஸு நான் அண்டு நெடுவினா அண்டு திருக்குறள் மனப்பாட பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சரோட கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ஆன்சருக்கு யாருமே அப்லோட் பண்ணிடுவாங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காவது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 4வது வந்து ஐயப்பன் மாதவன், 5வது சிலப்பதிகாரம், 6வது மணத்தக்காளி இலைச்சாறு, 7வது வந்து புதுமை பித்தன், 8வது திருக்குறள், 9வது உருவகண்டு எல்லாமே வேண்டும், தேர்வு உருவதை வைத்து திருவள்ளுவர் கூறும் குறள், ஓகேவா? ஸோ 10வது 11வது ஈசல், ஈரடி நிலத்தை ஈரடி என்பது ஈசல் பரப்பதை குறிக்கும். 12வது புதுமை பெண், இயற்பெயர் விருதாச்சலம், ஓகேவா? அடுத்து 13வது மீன் பாண்டியனின் சின்னம். 14வது ஓமை, வெள்ளம் போன்ற புன்னகை என்பதால் ஓமையணி, ஓகேவா? ஸோ பகுதி 2 சிறுவினாக்கள், ஓகே. ஸோ இது பிரிண்ட் டைப் பண்ணும்போது ஸோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது, ஓகேவா? ஸோ ஒன்றும் பரவாயில்லவா? ஸோ அதாவது பகுதி 2 குருவினாக்கள்னு வரும். ஸோ அது வந்து மிஸ்டேக் டைப் பண்ணும்போது, அதாவது நான் வந்து மொபைலில் இது வந்து மொபைலில் தான் டைப் பண்ணேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக கீ பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன மார்க் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இது அதனால் ஸோ இங்கே மட்டும்தான் ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்கும். ஸோ பார்த்துங்க. ஸோ 15வது மறக்கக்கூடாது, ஒருவர் செய்த உதவியை, மறக்க வேண்டியது அவர் செய்த தீமையை. 16வது ஆன்சருக்கான
ராமன் கூற்று. கடலின் அலைகள் கரையை நோக்கி வருவது ராமனின் வருகையை அறிவிப்பது போல் உள்ளது. 17வது மருத்துவத்தின் பங்கு. நோயை கண்டறிதல், தகுந்த மருந்துகளை வழங்குதல், நோயாளியின் மனதிடத்தை உயர்த்துதல். 18 நூல்கள், இதழ், நவீனத்தின் கதைகள் போன்றவை. 19வது யாரிடம் சடாயு ராமனிடம் கூறியது. காரணம், சீதையை தேடி செல்லும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு இருப்பேன் என உறுதி கூறினார். 20வது முறை வைப்பு. செய்யுளில் சொற்களை மாற்றாமல் முறையான வரிசையில் வைத்து பொருள் கொள்வது. 21வது குலசேர ஆழ்வார். வித்துவக்கோடு இறைவனை தாயாகவும் தன்னை துயரப்படும் குழந்தையாகவும் உருவாக்கிறார். 22 சொற்றொடர். அச்சாணி இல்லாத தேர் ஓடாது என்பது போல விடாமுயற்சியின் இல்லாத வாழ்க்கை சிறக்காது. அடுத்து 23 பண்பாடு. சொற்களை பிழையின்றி பேசவும் கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்யவும் இலக்கணம் உதவுகிறது. 24 மயங்கொலி தொடர். கடற்கரை மணலில் அமர்ந்து மனம் மகிழ்ந்து பேசினோம். 25 தொடர். மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் காட்சியை கண்டனர். 26 வல்லினமைகள். ஆசிரியர் கீழ்ப்படிதல் எனும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும். 27 மரபு பிழை. குயில்கள் கூவின, காகங்கள் கரைந்தன. 28 பேச்சு வழக்கு. அண்ணனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். 29 புணர்ச்சி விதி. செம்பருத்தி செம்மை ப்ளஸ் பருதி விருதி. விதி ஈறு போதல். பகுபதம் வந்த வா வ இத் இந்து இத் ப்ளஸ் ஆ வா பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இடைநிலை, பெயரச்ச விதி. 31 காட்சி விளக்கம். மாலையில் மலைக்கு பின்னால் சூரியன் மறையும் அழகிய செந்நெறி காட்சி. இது ஃபஸ்ட்டு டாபிக்கு. ஸோ இது ஈஸியாக அட்டன் பண்ணிருக்கலாம். பகுதி 3 சிறுவினாக்கள். 32 நகுலன் கவிதையின் மனம். கவிதை என்பது மனதின் ஆழமான உணர்வுகளை மிக சுருக்கமான சொற்களில் வெளிப்படுத்தல் கலை. 33 எழினி. ஒருமுக எழினி. ஒரு பக்கம் சுருங்கும் திரை. பொறுமுக எழினி. இரு பக்கமும் பிரியும் திரை. கரந்துவல் எழினி. மேலிருந்து கீழே வரும் திரை. 34 திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் பூம்பாவை திருவிழாவின் சிறப்புகளையும் அங்கு மக்கள் குடும்ப விகிதத்தையும் பாடியுள்ளனர். 35 மணத்தக்காளி. இது வயிற்று புண்ணை குணமாக்கும் மருத்துவ குணம் கொண்ட செடியாகும். 36 ஆசிரியர் பண்பு. மாணவர்களிடம் கண்டுபிடிப்பின் இல்லாமல் அன்பால் அவர்களை நல்வழிப்படுத்துவரே சிறந்த ஆசிரியர். மேலாண்மை. நீர் மேலாண்மை மற்றும் முறையான பயிர் சாகுபடி நாட்டின் முதுகெலும்பாகும். 39 சொற்பொருள் பின்வரும் நிலையினி. ஒரு செய்யுளில் அந்த சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் அணி. இதில் அன்பு அறனும் என்ற குரலில் பயின்று வருவது நிரல் நிறை அணி. 40வது வாகைத்திணை. வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி தன் வெற்றியை போற்றுவது. பொருள் மொழி காஞ்சித்துறை. உலக நன்மைகளை எடுத்துரைக்கும் அறக்கருத்துக்களை கூறுவது. 41 இலக்கிய நயம். பாடலில் எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதால், மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவதால் மற்றும் ஏபு நயங்கள் உள்ளன. பழமொழி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த துன்பத்தையும் வெல்லலாம். 43 விண்ணப்பம். பள்ளி தலைமை ஆசிரியர் மாற்று சான்றிதழ் டி செய்ய வேண்டிய முறையான கடிதம் எழுதுதல். ஓகேவா? ஸோ பகுதி 4-5. 44 நெடுநல் வாடை. மழைக்காலத்தில் நாம் வாடைக்காற்றினால் ஏற்படும் குளிர் மக்களின் அவதியை பற்றி நக்கீரர் விவரித்துள்ளார். அறிவுடைமை. அறிவே ஒரு மனிதன் வாழ்விடை உயர்த்தும் என்பதை வள்ளுவர் வழி நன்றி விளக்குதல். குடும்பம்னா சமுதாயத்தின் அடிப்படை உலகம். இதெல்லாம் ஈஸி. திரைப்படம் அதெல்லாம் சிம்பிள். பாரதியார் கடிதம் அதனா அதாவது அவருடைய 2 மொழியும் இது பண்ணி எழுத சொல்லுவாங்க. இதெல்லாம் சிம்பிள். ஓகேவா? உரிமை மனித உறவுகளையும் இடையே உள்ள பிணை நிலத்தின் மீதான உரிமையை இக்கதை விளக்குகிறது. தெய்வமணி மாலை. ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் என தொடங்கும் பாடல் இது. ஓகேவா? திருக்குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ சிம்பிள். ஆனால் ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அனைத்தும் ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறமா நான் கொடுக்குற கொஷின்ஸை படிங்க. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருந்தது யாருன்னா கொஞ்சம் சின்ன கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதாவது மணத்தக்காளி இல்லை,
மணந்தகம் வரும். ஓகேவா? ஸோ மணந்தகம்னா அதாவது ஒரு திருமணம் இது பண்ணுறது தான் வந்து மணந்தகம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஈஸி தான். ஓகேவா? ஸோ அது அது நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ குடும்பத்தை படிக்கும்போது அதெல்லாம் ஈஸி. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் வீடியோ போடலாமா வேணாமான்னு 2 டேஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளுடைய யூடியூப் சேனலில் காலங்காலமாக நடந்து வந்தது. ஸோ ஒரு எக்ஸாம் வருதுன்னு, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கினா, ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வரும். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேப்பர் எப்படி, தமிழ் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இது ஃபேக்கு, திஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆமாம், அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான், ஜஸ்ட்டு ஒரு மாடலுக்காக தான். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து அது வந்து தம்ப்நெயில் வந்து நானும் க்ரியேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் சேட் ஜிபிடியில் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு சில பிரிண்டிங் மிஸ்டேக் வந்தது, அது ரெடி பண்ணி கொடுத்ததில். ஸோ அதனால் நான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாதி கீழே மறைச்ச மாரி காமிச்சேன். ஸோ அதை வந்து இது பண்ண முடியல. ஸோ ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே? ஸோ நான் எப்பயுமே உங்களுக்காக 100% உண்மையாகவும் எந்த ஃபேக் எதுவும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக தான் கொடுப்பேன். ஸோ